கேளு கேளு. சிபி, ஆ. ஊர்ல இருக்கிற என் அக்காவை பத்தி உனக்கு தெரியும்ல. அவங்களுக்கு 2 பசங்க. ஓ. பெரியவன் ஜெர்மனில இருக்கான். அவன் அங்க பாம் தயாரிச்சிட்டு இருக்கான். சின்ன பாம். சின்னது. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. ரோஷன் அண்ணன் ஜெர்மனில நியூக்ளியஸ் பிசிக்ஸ்டா இருக்காங்க. நானும் அதான் சொன்னேன். அந்த மாதிரி தான் ஏதோ வேலை செய்யறான். நீ அந்த போட்டோவை காட்டு. அத கொஞ்சம் பாரு. பாத்தியா? இப்ப இவ சொல்ல வர்றது, ரோஷன் இப்ப நம்ம ஊர்ல தான் இருக்கான். அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ரோஷ்லிய பார்க்கலாமான்னு ஒரு சின்ன பேச்சு, அவ்வளவுதான். அவங்க அம்மா சர்ச் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரோஸ்லிய பாத்திருக்காங்க. ரோஸ்லிய பத்தி அவங்க கிட்ட நாங்க சொன்னோம். நல்ல பொண்ணா இருக்கா, கேட்டு பார்க்க சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியும். நீ அங்க போய் பேசாம எதுவும் செட் ஆகாது. எனக்கும் ஜான்சனுக்கு ஏற்கனவே ரொம்ப ஆகாது. 2 பேருக்கும் முட்டிக்கும். இந்த ரோஷன் நல்ல பையன், நல்ல கேரக்டர். நீ கொஞ்சம் பேசி பாரு. பையன் நல்லா இருக்கான். ரோஸ்லிக்கு பிடிக்கும். நல்ல வேலையில இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது சாப்பிட்டு போப்பா. டீ குடிப்பா. ஆமா, நீ பிடெக் முடிச்சிட்டலமா? அது கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சேன். அப்புறம் ரோஸ்லி நம்ம பிராண்ட்லயே ஏலக்காய் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்க போறா. மாதா கேண்டிமைன் எக்ஸ்போர்ட். ஆமால? அது வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏற்கனவே அவங்க பணக்காரவங்க தான். ஆஸ்ன்ற மிஷின் கூட இருக்கு. நீ என்னம்மா படிக்கிற? நான் டீ டேஸ்டிங் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கேன். ஓ, அது என்னம்மா கோர்ஸ்? அதே அந்த டீயை குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா லைட்டான்னு கரெக்டா சொல்லணும். அதுதான் வேலையே. அதனால தான் நீ சிப் பண்ணிட்டு வச்சிட்டியா? அப்படிலாம் இல்ல. என் பையன் சிபி போட்ட டீ எக்ஸ்பர்ட். இல்ல, நம்ம ஸ்ரேயாவோட வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. நம்ம போய். ஐயோ, ஸ்ரேயாவோட வீடு என் வீட்டு பின்னாடி தான் இருக்கு. ரொம்ப பக்கம் தான். நான் கூட்டிட்டு போலாமா? நான் தினமும் போவேன். அந்த சோகத்தை தாண்டாம வேற ஒரு வழி இல்ல. அது ஸ்ரேயா வீட்டுக்கு போறதுக்கு வேற ஒரு வழியா? நீ அடுத்த வாட்டி தாண்டும் போது சரிக்கு விழாம பாத்துக்க. ஓ, சரியா? என்ன பொண்ணு பார்க்க எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா. சூப்பரா இருக்கல்ல? நாம கேப்போமா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம். அவ சாமுக்கு கரெக்டா இருப்பா. இப்பவே அவர்கிட்ட சொல்றேன். சொல்லு ரோஸ்லி. இது சிபி, நான் சொன்னேன்ல. யா, நாங்க 2 பேரும் கொஞ்ச நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம். We are committed. என்னது? நீ டென்ஷன் ஆகாத. இந்த கல்யாணத்தை இவரே நிறுத்திடுவாரு இல்ல? சரி சிபி, நீ போ. ஓகே. சிபி போகாதீங்க, இருங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா அப்படி என் அபிப்பிராயம் கேட்க மாட்டீங்களா? அப்பா அம்மா 2 பேரும் லவ்வபிள். ஆனால் ஜஸ்ட்டு பார்த்த ஒரு ஆளை பற்றி உடனே தீர்மானம் பண்ண முடியாது தான். இருந்தாலும் நேரில் பார்த்து பேசும்போது எனக்கே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்போ நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். சிபி. ரோஸ்லி, உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற வழியே கிடைக்கலையா? நீ சும்மா சொல்றதுக்கு வேற ஏதாவது சமாளிக்க வேண்டியதானே? இது பாபுன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு நான் பேபி கூட ரீல்ஸே பண்ணிருக்கலாம். நான் சும்மா சொன்னேன்னு யார் சொன்னா? நான் சொன்னது உண்மைதான்.